இன்னைக்கு ஒரு குட்டி சைக்காலஜி கான்செப்ட் பார்க்கலாமா? நான் செல்ஃப் எஸ்டீமை பற்றி யோசிக்கும்போது என்னோட மனசில் முதல் வர்றது எங்கள் அம்மா தான். அவங்க ஒரு மகளா, ஒரு அக்காவா, ஒரு மனைவியா, ஒரு தாயா, ஒரு சிங்கிள் பேரண்டா, ஒரு ஒர்க்கிங் உமனா, எல்லா ரோல்ஸ்லையும் அவங்களோட ஃபுல்லஸ்ட்டை கொடுக்கறத நான் பார்த்துருக்கேன். இன் சிம்பிள் டேர்ம்ஸ், ஷீ இஸ் லைக் எ சூப்பர் உமன் வித் மேஜிக் பவர்ஸ் ஃபார் பேலன்சிங் எமோஷன்ஸ், வரவு செலவு, சமையல், குழந்தைகள், ஹவுஸ் ஹோல்ட், டைம், ஃபுல் டைம் ஜாப், யூ நேம் இட், ஷீ இஸ் த ஒன் ஹூ டஸ் இட். எங்கள் உலகத்தில் எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கிற அவங்களோட மனசுமையை யாருமே பார்த்ததும் இல்லை, அதுக்கான ரெகக்னிஷனையும் எங்கள் அம்மா தேடினதும் இல்லை. ஒரு சில நாட்களில் அதை புரிஞ்சுட்டு நாங்கள் அவங்களுக்கு தேங்க்யூன்னு மனமுணர்ந்து சொன்னால் கூட இதில் என்ன இருக்குது, நான் என்னோட கடமையை தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்க்கே வந்துட்டாங்க. ஆனால் இப்பயும் அவங்க ஓய்வாக உட்காந்து நான் பார்த்ததே இல்லை. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு குரல் இன்னி உனக்கு நிறைய கடமைகள் இருக்குது செய் அப்படின்னு உந்திட்டே இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இது ஓய்வின்மை கிடையாது. அவங்களோட மதிப்பு அவங்க செய்கிற செயல்கள் அண்ட் கடமைகள்னால தான் வருது. அவங்க யாருங்கிறத வச்சு அந்த மதிப்பு வரதில்லை அப்படிங்கிற அவங்களோட ஆழமான நம்பிக்கையோட அடையாளம் தான் இது. ஒரு ஸ்ட்ராங்கான உமன்ட்டு இருந்து லோ செல்ஃப் எஸ்டீம் இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். மற்றவங்கள காயப்படுத்துறதோ இல்லை உடஞ்சி போய் உட்கார்றதோ அவங்க ஸ்டைல் இல்லை. அவங்க ஜஸ்ட் உழைச்சி ஓடா தேஞ்சு போய் இருப்பாங்க. அவங்களோட லைஃப் முழுக்க ஒருத்தங்களுக்கு கொடுத்தே அவங்க பழகிட்டாங்க. ஸோ இட்ஸ் நேச்சுரல் டு ஃபீல் கொடுத்தாதான் நமக்கான மதிப்பு இருக்குங்கிற தாட். அப்போ யாராச்சும் நமக்கு கொடுத்தா, ஈவன் இஃப் இட்ஸ் ஜஸ்ட் அ காம்ப்ளிமெண்ட், நமக்கு அதை ரிசீவ் பண்ணிக்க முடியாது, இன்ஃபேக்ட் தெரியாது. பட் உண்மை என்ன தெரியுமா, நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற நிலமையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தகுதியானவங்கன்னு இல்லை, நீங்கள் உழைச்சி ஓடா தேஞ்சு போனாதான் உங்களுக்கான மதிப்போடு வாழ முடியும்னு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் உழைப்பை யாராச்சும் அங்கீகரிச்சா அப்படியே தூசி தட்டுற மாதிரி தட்டி விடாமல் ஒரு டீப் பிரெத் எடுத்துட்டு பெருமையோடு அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்களை போலவே அங்கீகாரமே பெறாமல் உழைப்பை மட்டுமே என்னைக்கும் கொடுத்துட்ருக்க எல்லா பெண்களுக்கும் சேர்த்து தான். நீங்கள் எவ்வளவோ எல்லாருக்காகவும் பண்ணிட்டீங்க. அண்ட் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்களை சுற்றி இருக்கவங்களும் இந்த நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கான காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மனசில் முதல்ல உணர்ந்து உங்களோட சுயமதிப்பை ஹீல் பண்ணிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கலாம் வாங்க. இப்படிக்கு பிருந்தா தியாகராஜன் ஃப்ரம் அவலகம்.